கூலி வேலை பாக்குறவங்க கூட கடன் வாங்கியாவது தங்கமாவது வாங்கி என்ன மக்கள் முதல்ல தங்கத்தின் மீது முகத்தை உண்டாக்கி மனிதர்களுடைய வாழ்க்கையை நீ நினைக்கிறது மாதிரி உழைக்கிற எல்லாரும் உழைக்கிறவருக்கும் ஒரு பக்கம் சுரண்டவருக்கும் ஒரு பக்கம். நீ பாரு அலைபேசியில பணம் போடுறியா? எவ்வளவு போடுற மாசம்? அலைபேசிக்கு பணம் போடுறியா? எவ்வளவு போடுற மாசம்? 300 ரூபாய். எத்தனை நாள் போடுற? 28 நாள். 2 நாள் எங்க வச்சு? அது அவங்களுக்கு என்ன சரி இருந்தாலும் பூமியை நம்பிக்கை சுற்றுது எல்லாம் எதுவுமே மக்கள் மலலையே உங்க மேல அடுத்த காவலி கூப்பிடுங்க. ஏதோ
சகோதரி சரியண்ணா சென்று வருகிறீர்களா? நமஸ்கரித்தே 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 இசைதரும் யானை இறையில் தரிதே மாமுனியே வருகே ஜகத்திலே எங்கும் விளக்கும் மாமுனியே வருகே காணவிரியே வருகே கனகவிரியே வருகே காணவிரியே வருகே கனகவிரியே வருகே நமஸ்கரித்தே 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 என்றபடி வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு ஒற்றுமை காட்பது தமிழர் பண்பாடு குறையாமல் வரவேற்ற நாள் அகமாடுகிறேன் என்று தமிழ் இயற்பேசி கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமை நிறைந்தது என்னலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போல அழியாத போல் நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கடிக வழிகள் ஞான் எழுதென்று கூடல் சொன்னாளா இருந்த எனக்கு எங்கே இடமென்று கேட்டால் அவை மாநாட்டி சோழ மன்னனை பார்த்து அதுபோல் அல்லாமல் முகமன் சோடு முகமன் உபசரித்து உண்மை பேசி குளிர்கால் என்பதை அமிர்தமாகும் முப்பழ முழுவாக எடுத்திருவாராய் என்ற பெய பசியோடு கடுமசியாகிறாரே என்று சித்தாமணி கூறுவது போல அழகான நீ அழித்த காரணத்தினால் வாழ்த்துவதாக உலகத்தில் கதையானது என்று ஒரு கேள்வி வைக்க வேண்டும். அதற்கான விளக்கத்தை மறுபுறம் பார்ப்போம். ஆகினால் காஞ்சி பட்டுடத்தி கஸ்தூரி பொட்டு பொட்டு தேவதை போற்றி நடந்து வர வேண்டும். அதே தெய்வ புலவர் காரணம் சொர்க்க நரகம் எனக்கு ஒரு விதமாக அவர் காரணம் காட்டியிருக்கிறார். இருந்தாலும் சொர்க்கம் நரகம் எங்கே இல்லை என்கிறார். ஆகினால் இந்த இடத்தில் உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவா அறிவினா அறியாவினா ஐயவனா குறைவனா குழல்வனா ஏவனா என்ற ஆறு கேள்வி 8 பதில் வைத்திருக்கிறது இலக்கணம். அந்த வகையில் இதை பற்றி நான் அறிந்து கொள்வதற்காக சில விவரங்களை கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். காவிராஜ் வரை எந்த போய் அடிக்க மாட்டான். ஒரு வாழ்த்து பாட்டு பூம்புகாரி நாய் நாய் ஒரு வாழ்த்து பாடல என்ன தோணுதோ பேசுவோம். அவ்வளவுதான் பேச தெரியல மறந்தாலும் படிக்கிறேன். அப்படிதான் சந்தோஷமாச்சு. சந்திப்புன்னு அப்படியே இவனுக்கு என்ன கேட்டுவாங்களோ நீங்க பாக்கணும்னா அவ்வளவு புத்தகத்தை வாங்கி செய்யலாம். தூங்குது படிச்சது பேசுறது நேரம் அதனால பேச வேண்டிய அற்புதமான ஒரு அழகான வாழ்த்து பாட்டு பூம்புகாரி நாய் எல்லாரும் சேர்ந்தான கல்யாணம் வச்சாங்க. நான் பார்த்து ஏன் நம்ம வேலை போயிடுச்சு அப்படின்னு கேட்கலாம். கேள்வி எல்லாம் இல்லை, சந்தேகம் தான். ரொம்ப சின்ன ஒரு ஏன்னா அப்போ கூட கலை ரெண்டு மட்டும்தான். பாண்டிய நாடு சாதாரண நாடு கிடையாது. ஒரு நக்கீரனுக்காக ஒரு பிரபலுக்காக இறங்கி வந்த மண்ணு இந்த மண்ணை பாண்டிய நாடு. ஒரு பெண்ணுக்காக நீதி கேட்ட ஒரு பெண்ணுக்காக உடனே உயிர் போயிடுச்சு. நான் தவறு செஞ்சதே உயிரை விட்டாரு. அந்த மண் இந்த மண்ணு 1400 வாழ்ந்த சுந்தர பாண்டியனோட வரலாற்று அந்த இல்லை.
அழிஞ்சிச்சா அழிக்கப்படலாம் தெரியல நான் பேசிக்கலாம் அவருக்கு வந்து 1400 வரலாறு சொல்றேன் அடுத்த மேல பேசினா இந்த விவாதத்தை இந்த கண்ணைவிட முடிச்சு போகணும் அவன் ரொம்ப சின்ன பொண்ணுங்க பச்சை பொண்ணு போய் மனதில் உட்கார்ந்துச்சு அவர் சொன்ன மாதிரி சொன்னது கோடி சொத்துகள் கடலே தெரியாது அவ்வளவு கப்பல் இருந்திருக்கு மாநாக எங்கப்பா இவங்கப்பா கேட்பாங்க கப்பல் இருக்க சரக்கு அவ்வளவு செல்வ சீமந்தர் வாழ்ந்த ஒண்ணுமே பேசாம உட்காந்துருச்சு மனவன் முடிஞ்சோன்ன கல்யாணம் முடிஞ்சிச்சு அது பேர் சதி அந்த பதவி ஆடுறாங்க போனப்ப என்ன பண்றாங்கன்னா ஒப்பந்தத்தை உடனே ஒப்பந்தம் என்ன சொல்றேன் நான் வந்து மாதவி நான் பரதநாட்டியம் எனக்கு தாசியா என் கழுத்துல ஒரு சுந்தரி மாலரிக்கு கூட வந்தது அதை அறிவி விட்டேன் பாத்துட்டு உட்கார யாருக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு யாரு கேள்வி கேட்கணும் நம்ம கேள்வி கேட்காம நியாயம் கிடைக்கும் ஏன்னா நம்ம அழகு இந்த ஆடி வீடு சுழத்தி விட்டு கூட்டிட்டு போயிடுச்சு போட்டோ போடாதானே சின்ன பொண்ணு புருஷனை போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அப்பயும் வந்துச்சா போன அங்க அவங்க ஏதோ சொல்ல வந்துச்சு ஏன்னா எப்பவுமே அடுத்து சண்டை அவங்க ஏதோ இலக்கண பிள்ளை தான் அந்த அமௌண்ட் வருஷம் ரொம்ப நல்லா அங்க ஒரு பிள்ளை இருக்கு அதையும் அவர் அங்க ஒரு பிள்ளை இருக்கு அதையும் இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே சொத்தே இல்லை அடுத்த வேலை சாப்பாடு வழி எல்லாமே ஒரு சொத்து வந்து பார்த்தா சோத்துக்கு வழி இல்ல இந்த பிள்ளை ஏதாவது வாய் திறக்கணுமே இப்ப என்ன ஆஞ்சா அது பார்த்துச்சு சரி வாமா கிளம்பிங்க இருக்க வேணாம் நம்மளை பேசியே கொண்டுவாங்க வாழ்ந்துல பேசியே கொண்டுவாங்க அதனால நம்ம பாண்டிய நாட்டு சோழர் அடங்கியது தரக்கம்பாடி இங்க உள்ளது நடந்தே கால் பூவிலும் நடந்தே வருது வந்து ஏதோ அப்படின்னு நினைச்சு சேலம் இதை கொட்டி வித்துட்டு ஏதாவது வியாபாரம் வாழ்வோம் அது தலையில என்னது இல்ல பாண்டிய தான் தெரியும் பாண்டிய மனைவியோட செலவு கல்மண்ணியோட கொல்லப்பட்டால போல நல்லா கவனிச்சாங்க கல்யாணம் வாயை திறக்கல வாயை திறக்கல வந்து கஷ்டப்பட்டு வாயை திறக்கல கணவன் விழுந்த எழுந்த எழுந்துருச்சு அடுத்த பார்த்தது இல்ல யார்ட்டையும் பேசுறது நேரம் எவ்வளவு வேகம் போகுது சபைக்கு வந்து நிக்குது காவலர் யாருமா நீ என்ன சொல்லுது பூம்புகாரின் நாய் என்று அந்த பாடுனார்ல பூம்புகாரின் நாய் புனிதமுள்ள குணவதியா பூம்புகாரின் நாய் கண்ணையின் சொல்ல நாய் பூம்புகார் நாய் சொல்லு போய் சேராம என்ன ஆட்சி பண்ணிட்ட உன் நாட்டுல வந்தோம் கொன்னுட்டியை புருஷனை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நீதி தவறு பாண்டிய மண் இந்த மண்ணு இன்னைக்கு போய் ஒரு பொம்பளை வந்து ஒரு மண்ணை வந்து கேட்க முடியுமா பொம்பளை மேல நீ ஏன் வந்த அப்படி நீ செலவு அப்படின்னு ஏன்னா எல்லாரும் சரி இருக்க அம்மா வச்சு பாடி சந்தோஷம் நம்ம போராட தான் இருக்கும் இன்னைக்கு இங்க வந்து நான் போடுறேன் அதுக்கு மேல நமக்கு ரொம்ப நல்ல பேரு அதனால வந்து சந்திச்சிருக்கோம் நினைச்சு நல்ல பேர் ரொம்ப நல்ல ரொம்ப எப்போதுமே குறைவா சொல்லக்கூடாது மங்கள சொல்லணும் அமங்கல சொல்ல பேசக்கூடாது இலக்கணங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அத்தனையும் சொல்லி கொடுக்குது நல்லா இருக்கவே மாட்டாங்கிறது ஒருவேளை நமக்கு நடந்துமோன எண்ணம் அந்த எண்ணத்துக்கு வலிமை அதிகம் என்பதெல்லாம் உயர்வாக நினைப்பதெல்லாம் உயர்வாக அதனாலதான் எண்ணத்துக்கு எட்டா பெருவாக என்னும் எழுத்தும்
கன்னடத்தகம்னு சொன்னார். நீ சொன்னியே கண்ணகி போல வாழ முடியுமா, கண்ணகி எப்படி வாழ்ந்தா, அதுக்கெல்லாம் காரணம் என்ன வேக வேகமா சொல்லி முடிச்சிருக்கேன். கண்ணகி யாரு, கண்ணகியுடைய கணவன் கோவலன் யாரு, முஸ்லிமில் யாரு, ஒரு நீலி தன் கணவனை கொண்டு விட்டார்கள் என்பது இந்த மலையேறி சாபமிட்டு இறந்தவள் தான் மறுபிறவியில வந்து அந்த சாபத்து அப்படி நடந்தது. இதனுடைய முற்பிறவி வரலாறு எல்லாத்துக்குமே முன்னால ஒரு ஊழ்வினை பயன் முள்ளிய நெல்லியராயும் ஊழ்வினை மெல்லணும். இத்தனை வச்ச நிறைய இருக்குது. என்னன்னு கேளுமா, என்ன விதைக்கிறோமோ அறுவடை பண்ணுங்க. வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பதவி இருக்குன்னு ஒரு தவறு செய்யணும். தவறுல இருந்து தண்டனையால் தப்பிக்க முடியாது. தண்டனையே தள்ளி போட முடியும். அந்த பதவியோ பணமோ தள்ளி போடலாம். ஆனா ஒரு நாள் அந்த தவறுக்கு தன்னை அனுபவிச்சார். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது போல தன்னை சுடும். அதனால ஒரு காரணம் இருக்கு. அதனால ஒரு வினைக்கு ஒரு எதிர்வினை உண்டுமா, அதுக்கு எல்லாரும் நடந்துக்கணும். அதனாலதான் நம்ம பேசும் போது அந்த நிறைவான வார்த்தைகளை சொல்லி மங்களகரமான பாடல் அந்த வகையிலே கண்ணகி போல வாழணும் பாடி வைத்தார்கள். கண்ணகி கற்புக்கரசி, கண்ணகி காய்களுடைய அவதாரம். மதுரையிலே கண்ணகி பிறக்கிற போது அசதை நடத்தினா கண்ணகி பிறக்க சீதை பிறக்க மாதவம் செய்திட வேண்டுமான்னு பாடுறாரு பாடல். அப்படிப்பட்ட பெண்கள் மாறாப்பு போட்டு உடம்ப மூடி இருந்த காலம் போய் முக்கா முதுக காட்டி இருக்கிற காலமா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய விபரீதமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க, எப்படி வாழ்றாங்க உனக்கும் தெரியும், இருக்கிறவங்களுக்கு தெரியும். நல்லா தர்மத்தை தாங்கி இருக்கக்கூடிய நாடு முதல் நடந்தா குறிஞ்சி பிள்ளை குறிஞ்சி மக்கள் போனாங்க. ஏன்னா சூரிய கதிர்வீச்சே மருத நிலத்துல மழையும் மழை சார்ந்த இடம், வானளாவிய மரங்கள் இருந்ததுனால மழை மழை பெய்து கொண்டிருந்தது. மேற்கு பேர்ச்சி மலைன்னு ஒன்று இருக்கு. அது இருக்கா இல்லையா சந்தேகத்தில் கண்ணைக்கு போனா கேட்டா தேரா மன்னா செப்போதையோ தேரா மன்னா அறிவு கட்டவனே எப்படி கேட்டவனே என்ன காரணம், என்னுடைய சிலம்பு உன் மனைவியுடைய சிலம்பு என்ன வித்தியாசம் தெரிந்து கொண்டு செய்தாயா என்ன எல்லாம் விசாரணை சரியா செஞ்சுச்சுன்னா கேள்வி சரியா கேட்க கூடாது. அடக்குமுறைகளுக்கு தானே செய்யும் அதிகார வர்க்கங்களுக்கு இருக்கு இல்லையா. அப்ப என்னன்னா அவர் இருந்த சூழல் அது சொல்ல வேண்டிய சூழலாய் போச்சு. சொன்னது தவறாக போய் பெரிய பிழை ஏற்படுறது காரணம் போன ஜென்மத்துல அந்த எப்போதுமே முன்னால செஞ்ச பாவம் வள்ளுவர் சொன்னாரு, முற்பகல் செய்யும் நமக்கு பிற்பகல் தாமே விளையும். ஒரு வருஷம் விளைஞ்ச நெல்லுதான் மறு வருஷம் சாப்பிடும். ஒரு மாசம் உழைச்சா மறு மாசம் சம்பளம், ஒரு நாள் உழைச்சா மறுநாள் சம்பளம், இரவு உழைச்சா மக்களை அந்த எடுக்கிறவே ஒழிக்க முடியாது. நீ சொன்னது மாதிரி மனசாட்சி உறுத்தாதான் உழைக்காம உழைக்காத நோய் வந்துருச்சு. போட்டுட்டு அந்த நல்ல குண்டாவில அந்த கஞ்சி அள்ளி போட்டு அந்த வெங்காயத்தை கட்சி உடம்பு உடம்பு நாங்க வந்து அதெல்லாம் நாங்க பார்க்கவே மாட்டோம். ஊர் உழைக்க அந்த நல்ல சிக்கன் நல்ல தண்டி வயிறு ஒரு கூட்டம் என்ன பண்றது பார்க்கும் போது அப்படி சந்தோஷமா இருக்கு. அவரவர் விலை அவரவர் அனுபவிக்க ஆகணும். இதுல நல்லது இருக்கு, இதுல தீயது இருக்கு, இதை செய்யாதீங்கன்னு சொல்றது அப்படி இல்ல. எது சுவை இல்ல, சுவைதான் முக்கியமா, சுவை முக்கியமானு பார்க்கணும். வியாபார நோக்கம் இங்க இருக்கு. அதுல நல்லது இருக்கா கெட்டதுக்காக இல்ல, காசு வந்தா போதும் விற்கிற கூட்டம். வாங்குறவங்களுக்கு அது சுவை ஆரோக்கியம் யோசிக்கிறது. ருசிச்சா
கண்ணு பார்த்தா அது பூரா தவறு என்பது காலப்போக்கில் உணர வரும். இல்ல இப்ப இந்த 3 வயசு குழந்தைக்கு நாக்குல புற்றுநோய், 3 வயசு குழந்தைக்கு நாக்குல புற்றுநோய் ஏன் வந்துச்சு? அப்ப ஏன்னா என்ன வயிற்றுல இருக்கவே இல்ல, வெளியில வந்து அந்த குழந்தை கொடுத்த தாய்ப்பால் நஞ்சா போச்சு. உணவே மருந்து, மருந்தே உணவா இருந்தது. அதெல்லாம் மாறி போனதுடைய விளைவு நாகரிகம். இந்த மருந்து 24 அரசமரமும் ஆழமான சுத்தமான காற்றை வெளியிடுது. குச்சி வச்சு அந்த காலத்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. கிராமத்துக்கு பெண்கள் கரும்பு போய் வலுவடைஞ்சிச்சு. அதுக்கு வேலை இல்லாம கரும்பு போய் வலுவடைக்கு போடணும், கரும்பு வதக்கி போடணும். அந்த பிள்ளை மறுபடி கட்டுப்பாடு புருஷனை பக்கத்துல விடாம இருக்காதமா, பக்கத்துல வச்சுக்கோ. சுத்துறதே கிடையாது. கோயிலுக்கு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கணும். சுத்தமான ஆடையை அப்படி சில கட்டுப்பாடுகளை நமக்குள்ள பக்தி சார்ந்து வச்சாங்க. பக்தி ஒரு பயத்தை உண்டாச்சு, அந்த பயமே பக்தியா மாறிச்சு. அந்த பக்தி நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. கண்டிப்பா போகாது. சாமி கண்ணா கிடையாது, சாமி கண்ணா கிடைக்காது. சாமி அங்க வந்து போய் சொல்லாம வளர வேணுங்கிறதா வந்து கோட்பாடு. நீ போய் சொன்னபடி சாமி கண்ணா கிடைப்பாங்க, சாமி கண்ணா கிடைக்காது. நீ போய் சொல்லாமல் வளரணும், நல்லவனாக வளரு. அப்ப தெய்வத்தை வைத்து நன்றாக வளர்க்கப்பட்டார்கள். தெய்வமே எப்போதுமே நெல்ல குத்தி அரிசிகளுக்கு சமைப்பது வழக்கம். வீட்டுல வச்சுட்டு போயிருந்தாரு ஒரு படி நெல்லு. அவர் வெளியூர் போய் வர்றதுக்கு தாமதமாகுது. இங்க பூசையும் தடைபடுது. புள்ள குழந்தை இருக்கு, கை குழந்தை, தாய்ப்பால் கொடுக்கணும், சாப்பாடு வழி இல்லை. அந்த ஒரு படி நெல்லை குத்தி அதை அரிசி ஆக்கி அதை சமைச்சு அவன் சாப்பிட்டு அதன் மூலமா அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாடா. வெளியில போன அடியார் வர்றாரு, நெல்லை கேட்கிறாரு, நெல் இல்லை. ஏன் இல்லை? நான் பசியோட எத்தனை நாளைக்கு இருந்தாலும் அதை அரிசி ஆக்கி சமைச்சு சாப்பிட்டேன். உடனே மனைவியை விட்டுறாரு. மனைவி எட்டதுக்கு அப்புறம் குழந்தை இருக்கு. குழந்தை என்ன தப்பு பண்ணலையே, ஆனாலும் அந்த சாப்பிட்டா அந்த பெண்ணு தாயோட மாரோட பால் குடிச்சல அந்த உணவு தானே தப்பு தானே, சொத்து அப்படின்னு ஒரு பழமொழி கதையெல்லாம் இருக்கு. சரி, இருந்தாலும் இந்த பூமியை நம்பிக்கை சுத்துது. எல்லாம் எது மக்கள் மலாலே உங்க மேல அன்பு நிரந்தரம், சொத்து சுகம் எதுவும் நிரந்தரம் கிடையாது. உண்மை மட்டுமே நிரந்தரம். உண்மையா வாழ்ந்தா நிரந்தரமா இருக்கும். உண்மைக்கு என்னைக்கு அழிவு கிடையாது. தர்மத்தின் வாழ்விடம் சூதுகவும் இன்னொரு தர்மம் வெல்லும். ஆனால் எதுக்கு பெருமை? முதல்ல பொய் தான் தலையாட்டு. நாளாக உண்மை வெளிவருது. ஆனா உண்மை வெளிவருது பொய் தானா அடங்கி. இப்போ இந்த உலகத்துல எது நிரந்தரம்னா, இந்த உலகத்துல பூமி நிரந்தரம் இல்லை, சூரியன் நிரந்தரம் இல்லை, சந்திரன் நிரந்தரம் இல்லை, அத்தனை கோள்கள் நிரந்தரம் இல்லை. ஆனால் இறைவன் இறைவன். நீ சொன்ன மாதிரி பூமி அந்த எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி ஒன்பது கிரகங்கள் நம்பிதான் அங்கதான் ஒவ்வொரு கதிரையும் வாழ்ந்துட்டு. சூரியன் எல்லாமே சூரியன் கொஞ்சம் பக்கத்துல பூமி குலுங்கிடும். ஆனா அப்படிப்பட்ட எதுவுமே நிரந்தரமா வாழாத பூமியில நான் தான் பெரியான்னு சொல்லிட்டு வாழ்றாங்க. எனக்கு இதை நினைச்சதான் பெரிய ஆச்சரியம். அவர் சொல்றாரு, பூச்சியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு அறியாமல் இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். போனவர் சுத்தமா தென்னையில நூறிக்குள்ள தேங்குள்ள ஓட்டுக்குள்ள தேங்காயை போல இருப்பான் ஒருவன், அவனை தெளிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். கோழிக்குள் கோழி வைத்தான், முட்டைக்குள் கோழி வைத்தான், வாழைக்கு வாழை வைத்தான் ஒருவன், அந்த ஏழை இறைவன். தான் தான் வருகிறார் என்று மார்க்கத்தில் சொல்வதற்கு நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன், அவன் தான் நாடகத்தை ஆட்சி தலைவன்.
எட்டடுக்கு மாளிகையை கட்டி வைத்து அந்த 8 முறை என்ன விஷயம் எட்டடுக்கு மாளிகையை கட்டி வைத்தார். என்ன விஷயம் நிறைய ஏழரை பருவம் மங்கை பருவம் தேடி கிடைக்கணும். காற்று நல்ல இதை மனசை தாப்பாத அளமொழி என்ன காரியத்தை கூற்றி கொள்ளுன்னு சொல்லுவாங்க. எங்க காற்றை மாத்தி மாத்தி அடிக்கிறது எல்லாம் பருவம் மாறி மாறி போயிடுது. மக்கள் மனிதனும் அந்த காற்று சொல்லல. சின்ன காற்றுல அது இந்த உள்ள இருக்க காற்று 9 வகை 10 வகை காற்று 10 காற்று மனிதனுக்குள்ள 10 வகை காற்று இருக்கு. ஆயமே குயினா புரியாத பையனா மாயனா மாயவனார் செய்த மண்ணும் மாண்டா ஓடடா. குயவனார் என்ன அர்த்தம்? மண்பாண்டு செய்யக்கூடிய வேளாளர் பேர். அத வடமொழியில மாத்தி குலாளர். ஆமா அது மாற்றம் அத வேணாலும் மாற்றணும். தமிழ் குடியான அந்த குயவர் குடியை அது வேளாளர் குடியை குலாளர் மாத்தி அதுல பல பேர் உள்ள வந்துட்டாங்க. இது மட்டும் இல்ல பல குடிகளுக்குள்ள பல சிக்கல் இருக்கு. நிறைய அடிச்சு பருவகாலத்தை பாழாக்குறாங்க. அதெல்லாம் பருவத்தை பாழாக்க மாட்டேன். நான் பருவத்தை பாழாக்க நல்ல நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. ஒரு வயசு என்ன முதல்ல ஒரு வயசு மட்டும் 4 வயசு எனக்கு வயசு ஆக அப்படிதான் பள்ளியை போல கத்துக்கிட்டவங்க அப்புறம் மாணிக்கம் அழகு சரி தங்கம் பெருமைதான் சாமி மாணிக்கம் பெருசா தெரியும். அதை பத்தி மையம் தெரியாம கலக்கலாம் பெருசா தெரியும். விறகு பெருசா தெரியும். அது பெருசா தெரியும். ஆசை பார்த்து பறக்கிறதுனால மாணிக்கம் அழைவாங்க. கூலி வேலை பாக்குறவங்க கடன் வாங்கியாவது தங்கமாவது என்ன வந்ததா இருக்கு. முதல்ல சொல்ல தங்கத்தின் மீது மோகத்தை உண்டாக்கி மனிதர்களுடைய வாழ்வியல் நீ நினைக்கிறது மாதிரி உழைக்கிற எல்லாரும் உழைக்கிறவருக்கும் ஒரு பக்கம் சுரண்டவருக்கும் ஒரு பக்கம். இவ்வாறு அலைபேசியில பணம் போடுறியா? எவ்வளவு போடுற மாசம்? அலைபேசி வச்சிருக்கணுமா? அலைபேசிக்கு பணம் போடுறியா? எவ்வளவு போடுற மாசம்? 300 ரூபாய். எத்தனை நாள் கொடுக்குறா? 28 நாள். 2 நாள் எங்க வச்சு? அது அவங்களுக்கு என்ன வச்சதோட என்ன பண்றது? குடிக்கதான் இல்ல என்ன பண்றது? எனக்கு தான் பட்டு புடவை கட்டணும்னா ஒரு நெசவாளி ஆசையா இருக்கு. கட்ட முடியாது. ஏற்கனவே என்ன விஷயம் வார்த்தைகளை இனிப்பான வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றாங்க. மக்களை தெளிவடைய விடாம கொஞ்சம் வெள்ளக்காரன் சுதந்திரத்தை கொடுக்க போறோம்னு அவன் ஒரு ஆலோசனை பண்ணாம சுதந்திரம் இந்தியாவுக்கு கொடுக்க போறோமே எல்லாம் எப்படி சுதந்திரத்தை அழகு வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்ப என்ன பண்றாங்க? நம்ம அவங்களை விட்டு போயிருவோம். நம்மளுடைய திட்டம் அவங்களை இருக்கணும். திட்டம் தான் அவங்களை ஆளணும் முடிவு பண்ணிட்டேன். மெக்காலய கல்வி திட்டம் ஒன்று கொண்டு வந்தேன். போட்டேன். அவன் வகுத்த திட்டம் தான் இங்க கல்வியா இருக்கு. மாப்பிள்ளையா நான் இப்படி சந்தோஷமா இருக்கேன். தொல்லைகள் பயமா பக்கத்துல எப்போதுமே எங்க பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் மயங்கிடுவாங்க. வேலவா 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 நீ ஓடிவா வரை நாயிவா சின்ன